முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திரு ராஜா தமிழ்மாறன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். இந்த தொகுதி ஒரு ஸ்பெஷலான தொகுதி, மிகப்பெரிய வரலாற்று பதிவை செய்த தொகுதி. வாரிசு அரசியல்னு பல பேர் சொன்னாலுமே கூட மக்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த வாரிசு அரசியலுக்கு வரலாமா வேணாமாங்கிறத. அதை நிர்ணயம் செய்த தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. எங்களுடைய அண்ணன் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த தொகுதி இந்த தொகுதி. அதை பதிவிட விரும்புகிறேன். எந்த ஒரு இடத்துலையும் தகுதியான வாரிசு இருக்கணும். அது இருந்துச்சுன்னா வர்றதை பற்றி தப்பு கிடையாது. தகுதி இல்லாத வாரிசு இருந்தால் தான் பிரச்சனை. எல்லாரும் திமுகனா என்ன நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை சார், இது தமிழ் மொழியை, தமிழர்களுடைய மண்ணை, இந்த இனத்தினுடைய அடையாளங்களை, இந்த பண்பாட்டை, இந்த நாகரீகத்தை காக்கிறதுக்காக கூடியிருக்கக்கூடிய இனமறவர் கூட்டம். இலக்கியங்கள் புராணங்களை திமுக எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்றீங்கல்ல, அந்த இலக்கியத்தினாலதான் வீரமறவர் கூட்டம்ங்கிறதும் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு வீரம் செறிந்தவர்கள்ங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இலக்கியங்கள்ல இருந்து யார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் எடுத்து போட்டது? யார் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு சொன்னது? பெரியார், அண்ணா, கலைஞர். அவங்க சொன்னதுனால தான் இந்த இனத்தினுடைய அடையாளம் நமக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சதுதான் இப்ப வடநாட்டுக்காரனுக்கு பிரச்சனையாவே இருக்கு. கீழடியினுடைய அகழ்வாராய்ச்சிய அங்கீகரிக்க மறுக்கிறாங்க. இதை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. எதனால? ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்ல இப்ப வந்து அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்களாகட்டும், என்னன்னு தெரியாது. இல்ல தெரிஞ்சாதான் ஏதாவது சொல்ல முடியும். திரு ராஜா, இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். வாக்குறுதிகளை நிறைவேற்றாம தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு அப்படியே நீங்க டைவர்ட் பண்றீங்க அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடியது. டைவர்ட் பண்றீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு நந்தகுமார் சொல்லிட்டாருன்னா அவர் பெரிய ஞானியா என்ன? அவர் முழுசா படிச்சிட்டாரா என்ன? அதிமுகவே சொல்லுது சார். நான் என்ன கேட்கிறேன், பொது வெளியில போட்டிருக்கோம் சார். 505 வாக்குறுதிகள்ல 80% வாக்குறுதிகள், ஒவ்வொரு வாக்குறுதியினுடைய பெயரை போட்டு நான் அவங்க 2 பேருக்கு இப்ப நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? ஆதாரம் இல்லாம பேசுறதுக்கு திமுக எந்த ரூபத்திலையும் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். எங்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுதான் பேசுவோம். வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறதுக்கு இது சீமான் கட்சியும் கிடையாது, நடிகர் கட்சியும் கிடையாது. அதிமுக மாதிரி பொய்ய மட்டுமே பேசுற கட்சியும் திமுக கிடையாது. தெளிவா வச்சுக்கோங்க. 505 வாக்குறுதிகள்ல ஒவ்வொரு வாக்குறுதியினுடைய நிலையும் என்ன நிலையில் இருக்கிறது? 80% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய தன்மை அரசு இதழ்கள்ல எந்த நிலை இருக்குங்கிற பதிவுகள் அத்தனையுமே இருக்கு. அதுக்குள்ள விவாதத்துக்குள்ள நம்ம போனோம்னு சொல்லி சொன்னா டைல்யூட் ஆயிடு மேட்டர்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இப்ப எங்க ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் நான் வந்துடுறேன். இப்ப இவ்வளவு சிறந்த ஒரு தமிழர் மறவர் கூட்டத்தை இந்த இனத்தினுடைய பாதுகாப்புக்காக நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரணாக நின்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்த புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த நடிகர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு பிஜேபி ஒரு அஜெண்டா கிளியரா கொடுத்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டா நான் சொல்றேன், நான் இதை சார்ஜஸாவே சொல்றேன். புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க விட்டுருங்க. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ரொம்ப சிம்பிளான லாஜிக். இவர் ஒரே ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு. கூர்ந்து கவனிக்கின்ற அரசியல் தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர் வாக்குகளும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்து வருகிறது. ஏன்னு சொல்லி சொன்னா, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு என்று ஒரு குணம் உண்டு. இந்த இடத்தில் எல்லா மதத்துக்கும் இடம் உண்டு. இங்க யாரையும் வேணாம்னு சொல்ல மாட்டோம். ஆனா இந்த வாக்குகள் பலமாக இருக்கின்ற காரணத்திலேயே இதை பிரிப்பதற்காக இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சகோதரர் மாதிரி இருக்கிறவர்கள் எல்லாம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொள்ளுகிறது அப்படிங்கிற ஒரு பொய்ய பரப்புகின்ற வேலையும், கிறிஸ்துவர்கள் எல்லாருக்கும் ஒரு எதிரான மனநிலை இருப்பதாக ராகுல் காந்தி ஏதோ வராததுனால கன்னியாகுமரியில் போய் மீனவர்களுக்கெல்லாம் ஒரு திட்டத்தை அறிவிச்சு கிறிஸ்துவர்கள்லாம் ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிற மாதிரியும் அந்த வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரிக்கின்ற ஒரு சூழ்ச்சியை விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இல்ல அவங்க கேட்கறது நியாயம் தானே. ராகுல் காந்தி இன்னும் வரல. மோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே போதும் தமிழ்நாட்டு தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு. அப்ப ராகுல் காந்தி வரணும் வரல அப்படிங்கறது அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு அரணாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே போதும். நீங்க
மகளிருக்காக 33% இடஒதுக்கீடு பில்லை நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு மேல சக்கரை தடவி கிரீமை வச்சுட்டு அடியில டீலிமிட்டேஷனுக்கான கிளியர் வரையறை சொல்லாம விஷத்தை வச்சு எங்க கிட்ட கொடுக்குறீங்க. இதை அப்படியே சாப்பிடுங்கிறீங்க. வடநாட்டில் இருக்கிறவன் எதை சொன்னாலும் கேட்பான், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் கேட்பானா சார்? அவனுக்கு பகுத்தறிவு இருக்கு. எப்படியெல்லாம் பிஜேபி ஏமாத்திக்கிட்டு வந்திருக்குன்னு எங்களுக்கு தெளிவா தெரியும். உங்க சூழ்ச்சியெல்லாம் புட்டு 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 நாங்க வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். இதுக்கு உடன்படுறது யார் தெரியுமா? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி ஐயா. வேற வழி இல்லை, சம்பந்தியை காப்பாத்தி ஆகணும், சொத்தை காப்பாத்தி ஆகணும், இடி கேஸ்ல தப்பிச்சாகணும். அவரு ஆமான்னு சொல்லுவாரு. அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது என்ன அக்கறை வரப்போகுது? கேட்டா பில்ல மட்டும் பேசுறாரு, 33% மட்டும் பேசுறாரு, டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறாரு. பேசல. அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கு அவர் மேல இருக்கக்கூடிய அந்த 2 சிபிஐ வழக்கு தான் முக்கியம். அவங்க அப்பா ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா பாருங்க, பொய் பொய் முட்டையா போடுவான் அவன். ஒரு அப்பா ஒரு மகனுக்கு வாழ்நாள்ல அரசியல்ல பார்த்த பெஸ்ட் சர்டிபிகேட் இன்னைக்கு வரைக்கும் அதான் சார். இப்படிப்பட்டவர்களுடைய கூட்டணி இது எல்லாம் வழக்கினால் பின்னி பிணையப்பட்ட கூட்டணி. இப்ப நான் கேட்கிற தமிழ்நாட்டுடைய நலனுக்காக பேசுகின்ற இந்த தலைவர்கள் மட்டும் தான் அவளோட இருக்காங்களே ஒழிய அதிமுக தொண்டர்களும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுமே சரி, அவர்கள் சொல்லுவதை ஏற்கின்ற மனநிலையில் இல்லை. தமிழ்நாட்டினுடைய உரிமை போகுதுன்னு சொன்னா அதுக்கு அதிமுக ஆதரவா நிக்குதுன்னா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இனிமே அமித்ஷா முன்னேற்ற கழகமா மாத்திருங்க. அண்ணாவையும் எடுத்துருங்க, திராவிடத்தையும் எடுத்துருங்க. உங்களுக்கு அந்த உரிமை கிடையவே கிடையாது. இதற்கு தான் எங்களுடைய தலைவர் சொன்னாரு, நான் ஒரு முதலமைச்சர் தான், இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தான் எங்களுக்கு முதன்மையானது. போராட்டத்தை பார்த்து அஞ்சறதுக்கு திமுக ஒன்றும் வடநாட்டில் இருக்கிற கட்சிங்க மாதிரி கிடையாது சார். எங்களுடைய தலைவர்கள் பெரியார் எவ்வளவு நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு தெரியுமா? எத்தனை முறை கைதாயிருக்காரு தெரியுமா? அண்ணா எத்தனை முறை கைதாயிருக்காரு தெரியுமா? முத்தமிழறிஞர் கலைஞர் எவ்வளவு நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு தெரியுமா? இன்றைய முதலமைச்சர் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு தெரியுமா? நாங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போறது கூட தயங்காதவர்கள் உங்களுக்கு தெரியுமா? சட்ட நகலை எரிக்கிறதுக்கு தைரியம் வேணும் சார் இந்தியாவுக்குள்ள. அதை தமிழன் தான் செய்வான். எங்களுடைய முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் எரிச்சாருல்ல, நான் சொல்றேன், எதிர்கட்சி தலைவர்களோட ஒரு முதலமைச்சர் எரிச்சாருல்ல, துணை முதலமைச்சர் எரிச்சாருல்ல, மதுரையில் நின்று எரிச்சாருல்ல, கண்ணகி நீதி கேட்ட மண்ணில் நின்று எங்களுடைய துணை முதலமைச்சர் உங்களுடைய சட்ட நகலை எரிச்சிருக்கார். எழுதி வச்சுங்க, நியாயம் பிறந்தே தீரும். வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். 2வது சுற்றுல மீதி விளக்கமும் கண்டிப்பா கொடுப்பேன். எல்லாரும் கொரிகளை வைங்க, பதில் கொடுத்துட்டு தான் போவேன். நன்றி. நன்றி திரு ராஜா தமிழ்மாறன்.